நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய விவாதனம் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றாக வேண்டும். தமிழக அரசு மீண்டும் சீண்டும் ஆளுநர் ரவி. அமைதி காக்க ஆளுநர் மீண்டும் சீறுவது ஏன்? வேடிக்கை பார்க்கும் மத்திய அரசால் நெருக்கடி என்கின்ற தலைப்பில் நாம் பயணிக்க இருக்கின்றோம். அதையும் தாண்டி இன்றைக்கு தமிழக அரசு பள்ளிகளின் நிலை மிகவும் தரம் குறைவாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார். அரசு பள்ளிகளில் 75% மாணவர்கள் இரட்டை இலக்க எண்கள் தெரியாமல் இருக்கிறாங்க. அதே போல் 40%க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாடு அரசு பள்ளிகளுடைய அந்த பாடத்தையே தெரியாமல் இருக்கிறாங்க என்கின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறாரு. அதையும் தாண்டி கட்டாய தேர்ச்சி என்கின்ற அடிப்படையில் மாணவர்கள் தேர்ச்சி செய்யப்படுவதால் போட்டித் தேர்வுகளில் அவர்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. அது மாநில பாடத்திட்டத்தில் இருக்கிறனால தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தால் நிச்சயம் அது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரமாக அது அமையும். ஏன்னா போட்டித் தேர்வு வரும்போது நிறைய அறிவியல் ஆய்வாளர்கள், அடுத்து கண்டுபிடிப்பாளர்கள், அடுத்து நல்ல நல்ல மருத்துவர்கள், அப்புறம் ஏஐ சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் தமிழக மாணவர்களுக்கு ஒரு முன்னுரிமை தரப்படும், முன்னுரிமை வழங்கப்படும் என்கின்ற அடிப்படையில் இந்த தேசிய கல்விகளில் அந்த PM ஸ்ரீ திட்டத்தில் நீங்கள் நிச்சயம் இணைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைந்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது தமிழக அரசு பள்ளிகள் என்ற கணக்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட 58,801 அரசு பள்ளிகள் இருக்கிறது. இதில் நம்ம குறிப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி நீட் தேர்வில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை, பொறியியல் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கும் ஒருபடி நம்ம மேலே போய் பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கு தமிழக அரசு பாடத்திட்டத்தில் பயின்று வெற்றி பெற்றவர்களுடைய பெயர்களில் விருது ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு விருதுகளை வழங்கி கௌரவப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது சிவன் விருதாக இருக்கட்டும், அது மட்டுமில்லை மங்கள்யான் 3 ப்ராஜெக்டில் வேலை பார்த்த முத்து அவங்களா இருக்கட்டும், அவங்க பெயரில் ஏகப்பட்ட சாதித்தவர்களுடைய விருதுகள் இருக்கிறது. இந்நிலையில் சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் கேள்வி வைத்திருக்கிறார். ஏன் இது போன்ற ஆளுநர் பேசுகிறாரு, மத்திய அரசினுடைய நேரடி நெருக்கடி எங்களுக்கு தராரு, அது மட்டும் இல்லாமல் இவர் மாநில அரசு பள்ளிகளில் படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களெலாம் மறந்துட்டாரா, எதனால் பேசுகிறார் என்கின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். அதையும் தாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வி வைத்திருக்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, அரசு பள்ளிகளினுடைய தரத்தை நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கீங்களா, இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய அளவுக்கு தங்களுடைய சாதனைகளை செய்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது மீண்டும் ஆளுநர் வெஸ் திமுக இது மோதலாக பார்க்கப்படுகிறதா அல்லது ஆளுநர் வெஸ் தமிழக அரசு மோதலாக பார்க்கப்படுகிறதா என்ற கோணத்தில் இன்றைக்கு நம்முடைய விவாதனம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. நம்முடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். இணையமொழியாக தன்னை இணைத்துக் கொள்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு சூர்யா வெற்றிக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். அடுத்தபடியாக இணையமொழியாகவே இணைகிறார் தூத்துக்குடியிலிருந்து பிஜேபியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கினில் கல்வியாளர் திரு அரவிந்த கிருஷ்ணா அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கினில் நம்மோடு தமிழ்நாடு மாணவர்கள் பெற்றோர்கள் சங்கம், அதாவது அரசு பள்ளி, தனியார் பள்ளி என்ற அனைத்து பள்ளிகளும் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாணவர்கள் பெற்றோர்கள் சங்கத்தின் சார்பாக திரு ஜாகிர் ஹுசேன் அவர்கள். வணக்கம் சார். இந்த நிகழ்ச்சியை முதலாவது நான் கல்வியாளர்கிட்ட நான் ஆரம்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது தொடர்ந்து இந்த PM ஸ்ரீ திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த நிதி ஒதுக்கீடு பண்ணப்படும் என்கின்ற அடிப்படையில் நெருக்கடி கொடுக்குறாங்க. இதனால் 15,000த்திற்கும் மேற்பட்ட மத்திய அரசு தொகுப்பால் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் நிலுவைத் தொகையாக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் SSA அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் அவங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாநில பாடத்திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிலபஸ் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம ஸ்டேட் சிலபஸ் இருக்குது, CBSE சிலபஸ் இருக்குது, IBSE சிலபஸ் இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் எதை நோக்கி நகர்த்துறாங்க அப்படின்னா, இந்த CBSE IBSE பாடத்திட்டத்தின் மூலமாக கொண்டு வரனால தமிழகத்தினுடைய அந்த மாணவர்களுடைய நலன் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் இன்றைக்கு பெரிய லெவலில் கோலச்சிக்கிறாங்க. அது நிறைய பேர் சொல்லலாம். நானும் அரசு பள்ளியில் படித்தேன், அடுத்து அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தேன். நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள்லாம் இன்றைக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஆளுநர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, இந்த தமிழக அரசு பள்ளியில் படித்த அந்த பாடத்திட்டத்தில் மாணவர்கள் பட்டதாரியாகி சான்றிதழோடு கையில் இருக்கிறாங்க தவிர வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு மெயின் குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்போது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கா, ப்ரைவேட் கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கா,
2 பேருமே சீக் பண்ணுறது என்ன அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஜாப். உங்களுடைய கருத்து? முதல்ல ராஜ் டிவி எனக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்னு இதை நீங்கள் பிரிக்கக்கூடாது. இதில் வந்து இந்த பாடத்திட்டம் தான் இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது கல்வியாளர்களோட கருத்து, மெஜாரிட்டி ஆஃப் த கல்வியாளர். ஏன் அப்படின்னா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்தா நான் வந்து இப்போ நிறைய பேர் முன்னேறலையா அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப நாளாகவே இருக்குது. நிறைய பேர் முன்னேறியிருக்காங்க. ஆனால் 8 லட்சம் பேர் வெளியே வராங்க. அது எத்தனை பேர் இன்று வேலைவாய்ப்போடு இருக்காங்க? வேலைவாய்ப்புனா அவங்க படித்த படிப்புக்கு எவ்வளோ பேர் அந்த வேலையை வாங்கிட்டு அவங்களால வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடிஞ்சது, அவங்க நினைச்ச படிப்பை படிச்சுட்டு அந்த படிப்போட அந்த ஃபீல்டில் வேலை பார்க்க முடியுது. இதுதான் அப்ளிகேஷன், இதுதான் எஜுகேஷன். சரி, நான் படிக்கலாம். எஜுகேஷன் இஸ் கம்ப்ளீட்லி இப்போ ஒரு டிகிரி இஸ் டிஃப்ரெண்ட், நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நான் வந்து எந்த பள்ளியில் படித்தாலும், அரசு பள்ளி, நீங்கள் இந்த பிரிவினையே வரக்கூடாது. ஏன்னா அரசு பள்ளியில் படித்தாலும் நீங்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும், வெளிநாடுகள் போகணுன்ற நிலைமையை நாடு உருவாக்க வேண்டும். அது மாதிரி இருக்கான்றது அரசு பள்ளியில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம போய் கேட்டால் அந்த சூழ்நிலையில் இப்போ நீங்கள் ஒரு 100 பையன் வரானா அதில் எத்தனை பேர் அவன் படித்த படிப்புக்கு அதே வேலையில் அந்த ஃபீல்டில் அவன் நினச்ச ஃபீல்டில் போய் உட்காடுறாங்கிறது தான் இங்கே ஸ்கில் கேப்பு. இதைத்தான் வந்து ஆளுநர் அந்த ஏற்கனவே ஒரு சர்ச்சையிலையும் அவர் தான் சொன்னார், ஸ்கில்லில் வந்து தான் பிரச்சனை இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே படிக்கிறீங்க, எல்லாருமே பாஸ் ஆகிடுறீங்க, யாரும் ஃபெயில் ஆகிறது கிடையாது. இப்போலாம் 94-95% பாஸ் பர்சன்டேஜ் இருக்கு. ஆனா எல்லாருக்குமே வேலை கிடைக்குதா? இன்னும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ இருக்கு? அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட முதல் பிரைவேட் கவர்மெண்ட். ஆமா, இது எல்லாத்துலயுமே இதுல எல்லாத்துலயுமே இதுல ஏன் நம்ம பிரைவேட் இதை நீங்க பாகுபடுத்தி பார்க்கவே கூடாது. இந்த சிலபஸ் தான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. இப்போ உடனே சிபிஎஸ்சியில படிச்சவங்கலாம் எல்லாம் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்களா, எல்லாருமே வேலை இருக்காங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இந்த நம்பர்ஸ் அதிகம். இப்போ ஒரு ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் நாலேஜ் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இப்போ நீ ஒரு இன்ஜினியரிங்கோ ஒரு மெடிசன்லயோ நீங்க போகும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தடுமாறுறாங்க. அதாவது அங்க வந்து மொழித்திறன் ரொம்ப கம்மியா, பாடத்தோட அந்த வெயிட்டேஜ். இப்போ ஒரு இன்ஜினியரிங்ல ஒரு மாணவர்கள் ஒரு ஸ்டேட் போர்ட்ல இருந்து ஒரு அரசு பள்ளியில படிச்சு ஒரு ஸ்டேட் போர்ட்ல சென்டம் வாங்கி இருக்கிற மாணவர் கூட அங்க போனா தடுமாறுறாரு. அப்ப லேப் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப குறைவா இருக்கு பிரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது. பிரைவேட்லயும் அதே தான் சார். பிரைவேட் இங்க பிரைவேட்டோ இதுவே கிடையாது சார். ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சிபிஎஸ்இ சிலபஸ். நான் கேக்குறேன் மாதிரி ஸ்கில்டு பேஸ்ட் ஸ்கில்ல தான் வரேன். இப்போ வந்து ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா வந்து அங்க லேப் வந்து ரொம்ப முக்கியம், கெமிஸ்ட்ரி லேப் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ப்ரைவேட்டில் வந்து கெமிஸ்ட்ரி லேபில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், அப்டேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அங்கே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த மாதிரி ஸ்கில் இருக்கா, ப்ரொவைடட் இருக்கா? அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இல்லைன்னு சொல்லி அப்படியே ஒதுக்கிட முடியாது. இன்னைக்கு அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணிங்கன்னா இன்னைக்கு தரம் உயர்ந்திருக்கு, அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகும். சரி, பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா ப்ரைவேட்டை நோக்கி மக்கள் போயிட்டு இருந்த நேரத்தில் ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறமேட்டு கவர்மெண்ட் ஸ்கூலை நோக்கி வந்தாங்க. ஏன்னா வந்து பொருளாதார ரீதியாக அங்கே மிகப்பெரிய ஒரு முடக்கம் ஏற்பட்டது. 32,471 அரசு பள்ளிகள் இருந்த ஒரு சூழலில் இப்போ வந்து 52,801 அரசு பள்ளிகள் வந்திருக்கு. ஸோ ப்ரைவேட்டும் கொஞ்சம் கீழே இறங்கி தான் வந்திருக்கிறாங்க. அட்மிஷன் ஃபீ, டொனேஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இங்கே என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஆளுநருடைய பார்வை தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசுகிட்ட திணிக்கிறாரா அப்படின்றத ஒரு கேள்வி. அது ஏற்கனவே அந்த திணிக்கிறாரு, அதை அரசியல் பக்கம் நான் வர விரும்பல சார். நான் ஒரு கல்வியாளனா நான் வந்து பேச விரும்புகிறேன். ஏன்னா நான் வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிள்லேயே எதுவுமே பேசல. ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பிரச்சனையே நாட்டில் வேலைவாய்ப்பு குறைஞ்சதுக்கு காரணமே மெயினான பிரச்சனையே ஸ்கில் இல்லை. நீங்கள் கற்றுக் கொடுக்குற படிப்பில் ஸ்கில்லை கற்றுக் கொடுக்குறீங்களாங்கிறது தான் விஷயம். இன்னமும் மெமரைஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி அதை வச்சு மார்க்கை வச்சு தான் இன்னைக்கு ஒரு தேர்வு தகுதி, ஒரு மாணவனை தகுதி நீ வந்து பாஸ் ஆகிட்ட எப்படி சொல்றீங்க? ஸ்கில்லை வச்சு சொல்றீங்களா? அவருக்கு வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனை கொடுத்து தம்பி இதில் எப்படி கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிற அளவுக்கு, இல்லை ஒரு பல்பை மாட்ட சொல்லியோ இல்லை ஒரு பைக்கை அசம்பிள் பண்ணியோ அந்த மாதிரி ஸ்கில்லை வளர்த்து நம்ம டிகிரி கொடுக்குறோமா? இல்லை. ஒன்லி பேஸ்ட் அப்பான் மெமரி, ஒன்லி பேஸ்ட் அப்பான் மெமரி. தியரி கூட சொல்லாதீங்க, ஞாபகம் வச்சுக்கிறீங்க. யாருக்கு அதிக ஞாபக சக்தி இருக்கோ அவன் ஜெயிச்சிட்டான்னு நீங்க சொல்றீங்க. அது கரெக்டா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, நீ வேலை தேடுவதை விட வேலை கொடுப்பவனா மாறு நீங்க சொல்றீங்க. அதுதான் அப்படி சொல்லல. நீங்க ஸ்கில் உன்னோட
தகுதியை வளர்த்துக்கொள், மெமரியை மட்டும் வளர்க்குற படிப்பை நம்ம வந்து குறை சொல்றாங்க. இப்போ நீங்க இந்த படிப்புல ஸ்கில் கம்மியா இருக்கு அப்படின்னு ஆளுநர் சொல்றாரு, நான் எடுத்துக்கிறேன். அப்போ தமிழக பாடத்திட்டம் ஒன்லி ஃபார் மெமரி, நோ ஸ்கில். ஆமா, ஆப்வியஸ்லி. ஓகே ஓகே சிம்பிள். ஓகே, இதுதான் இது தமிழகம் இல்ல, ஆல் ஓவர் இந்தியா. நிறைய ஆல் ஓவர் இந்தியாலே இதுதான் நிலைமை. ஆல் ஓவர் இந்தியாலுமே இது ஒரு பிரச்சனை இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது சிபிஎஸ்இ பாடத்திட்டங்கள் கொஞ்சம் அவங்கள யோசிக்க வைக்குது, ஓகே, திங்க் பண்ண வைக்குது. இந்த ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அவங்கள மெமரி மட்டும் தான். அப்போ சிபிஎஸ்இ ஐபிசிலாம் வந்து மெமரி பிளஸ் ஸ்கில்லையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளோ சொல்ல, கொஞ்சம் பெட்டர் ஒரு 10% யோசிக்க வைக்குது. அதாவது இது வர்ஸ்ட், இது ஓரளவுக்கு பெட்டர், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். தவிர இன்னும் இந்தியா இந்த இதுல ஸ்கில்ல பின்தங்கி தான் சார் இருக்கு. இப்போ இந்த பேஸ் எஜுகேஷன்ல இந்தியா பின்தங்கி தான். எனக்கு இன்னும் ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்க. இப்போ தமிழ்நாடு அரசுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு இந்த காலை சிற்றுண்டி உணவு திட்டம் அப்படின்ற ஒரு உணவு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து பள்ளி மாணவர்களுடைய அதிக அளவு வந்து ஒரு ஊக்கப்படுத்திச்சு, அடுத்து பெற்றோர்களில் கவரப்பட்டுச்சு. இப்போ மாணவருடைய எண்ணிக்கை வந்து சேருவது அங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து நம் முதலாக கல்வி கண் திறந்த ஐயா காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தின் மூலமாக தான் ஸ்டூடெண்ட்ஸை உள்ளே கொண்டு வரார். அந்த உணவு திட்டத்தின் மூலமாக தான் உள்ளே கொண்டு வரார். ஸோ அது தொடர்ந்து நீட்சியாகி இன்றைக்கு வந்து ஒவ்வொரு அரசாங்கத்திலையும் வேறு டிஃப்ரெண்ட்டில் கான்செப்டில் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் சேர்ந்து தான் இருக்குது. இப்போ அதிகமாக இங்கே அட்மிஷன் வர்றதுனால எங்கே தமிழகத்தில் இருக்க அத்தனை பெற்றோர்களும் தமிழக அரசு பள்ளிகளுக்கு மாறிடுவாங்களோ என்ற ஒரு ஐயத்தினால ஒரு பிஜேபி இதில் அரசியல் பண்ணதான் ஒரு கல்வியாளரோட பார்வை. இல்லை, இது எந்த கட்சியுமே இப்போ அவங்க பவரில் வந்து சென்ட்ரலில் தானே இருக்காங்க, ஸ்டேட்டில் இல்லையே. இப்போ ஸ்டேட்டோட கண்ட்ரோல் ஸ்டேட்டில் தானே இருக்குது. இப்போ நீங்கள் தானே இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே அப்ரூவல்லாம் நீங்கள் தானே கொடுக்குறீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே கொடுக்குது. ஸோ இதில் வந்து பிஜேபி பாலிடிக்ஸ் பண்ண மாதிரி நான் பார்க்கல. ஆனால் கல்வி கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியலில் இருக்கு. இல்லை, அது வந்து பல வருஷமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ இந்த வளர்ச்சி இருக்கு, நீங்க சொல்றீங்களா, இந்த காலையில உணவு திட்டம் போடுறாங்க, வளர்ச்சி, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹஸ் பீன் டூயிங் நிறைய நல்லது. தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்பெஷலி இன்னைக்கு இல்லை சார், 50 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஷிஃப்ட் வந்து எஜுகேஷன் காமராஜர்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து ஐயா கருணாநிதியிலேருந்து அதுக்கப்புறம் இப்போ முதல்வர் ஸ்டாலின் வரைக்கும் ஜெயலலிதா அம்மா எல்லாரும் ஒரு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது எஜுகேஷன்ல தான் மிகப்பெரிய ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது இந்தியாலேயே தமிழ்நாட்டில்ன்றது பெருமைக்கு ஒரு விஷயம். ஓகே, ஆனா இது இல்லைன்னா இன்னும் நம்ம பின்னாடி தான் இருந்திருப்போம். பட் we are educated but we are not skilled. இந்த பாயிண்ட்டை மட்டும் தான் நான் சொல்ல வரேன். ஓகே, நன்றி. இணையமொழியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைமை கழக வழக்கறிஞர் திரு சூர்யா வச்சுக்கொண்டான். நம்ம நிகழ்ச்சியில் முதல்ல கல்வியாளர் பேசுனதை பார்த்துருப்பீங்க. ஆளுநர் என்ன பார்வையில் இந்த கருத்தை முன்வைக்கிறாருன்னா, உங்களுடைய தமிழக பாடத்திட்டத்தில் தமிழக அரசு பள்ளிகளில் மெமரி இருக்கே தவிர ஸ்கில் இல்லை, ஒரு ஸ்கில்லை கற்றுக் கொடுக்கல என்கின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பேசியிருக்கிறாரு. அதனால் இது வந்து சிபிஎஸ்சியில் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, பரவாயில்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அப்போது மாநில பாடத்திட்டத்தை கைவிட்டுட்டு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு ஒரு ஷிஃப்ட் ஆனால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஆளுநர் முன்வைக்கிறார். உங்களுடைய கருத்து? ஆடியபிள் சார், நல்லா கிளியரா கேக்குது. எனக்கு முன்னால பேசின சகோதரர் அரவிந்த் கிருஷ்ணன் சார் பேசினாரு, கேட்டேன். நான் ரொம்ப தெளிவா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வந்துடும் போது எல்லாம் விட்டுருங்க, நான் அரசியல்லாம் கலந்து பேச மாட்டேன், நான் காமனா பேசிடுறேன், படிச்சவனுக்கு முதல்ல வேலை கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துல முதல்ல வேலை இருக்கான்னு கேட்டாரு. அப்புறம் வேலை கொடுக்கலாம், அவனுக்கு படிச்சதுக்கு உண்டான படிப்பு இருக்கான தகுதி இருக்கான்னு கேட்டாரு. படிப்பதாக தகுதின்னு சொன்னோம். ஆனா அவரு வந்து இல்ல இல்ல அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்கில் வேணும் அப்படின்னாரு. இப்ப நாங்க என்ன அவருக்கு எப்படி எல்லாம் விளக்கம் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியாது. அவர் கேட்ட கேள்வியில எங்களை பார்த்து கேட்டாரா இல்ல ஒன்றிய அரசு சேர்த்து கேட்டாரான்னு தெரியாது. ஆல் ஓவர் இரண்டு பேரையும் சேர்த்து தான் அந்த கேள்வி வச்சிருக்கிறார். எல்லாம் கேட்டாரு. ஆளுநர் கொடுங்க, ஆளுநர் வந்து வேதாளம் முருகன் மரம் ஏறின கதை தான் அது. ஆளுநர் வந்து வேதாளம் மீண்டும் முருகன் மரத்துல ஏறி தொங்குதுன்னு தான் சொல்லுவோம். இதே கேள்வி ஆளுநர் கேட்கலாம். ஏதாவது தனியா ஒரு 50 இடத்துல வேலை வாங்கி தர முடியுமா, இல்ல ஸ்கில்லுக்கு உண்டான வேலை தான் நீங்க செய்றீங்களா, தமிழ்நாட்டுல தரத்தை பத்தி நீங்க பேசுறீங்களே, ஆளுநர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பொறுப்பா நீங்க செய்றீங்களா, நீங்க முதல்ல அந்த உங்களுக்கு உண்டான அதிகார புத்தகத்தை எடுத்து ராத்திரி பகலா படிக்கிறீங்களா, இல்ல பாதி பக்கத்தை கிழிக்கிறீங்களா, நீங்க படித்தது என்ன கிழித்தது என்ன அப்படின்னு வரிசையா கேள்வி கேட்டுக்கிட்டே போலாம். அதெல்லாம் ஆளுநருக்கு உண்டான தகுதி என்னங்கிறத சுப்ரீம் கோர்ட் பார்த்து கேட்டு கூப்பிட்டு 2 அரை அரைஞ்சு திரும்பி போய் உட்கார்ந்து வேலை பார்த்தா பாரு, இல்லைன்னா லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லிடுச்சு. ஆளுநர் பேசுறது அவரோட பார்வைங்கிறது ஒரே பார்வை, அவர் பார்வை, எங்களை அவர் பார்க்கறது திராவிட பார்வை.
ஒரு ஆரியர், நாங்க சூத்திரர், இப்படிதான் அவர் பார்ப்பாரு. அதனால சூத்திரர் போர் இன்னும் முற்றுப்புள்ளியெல்லாம் வராது. பேசின அரவிந்த் கிருஷ்ணன் அவர் வந்து அந்த தோல்மையில பேசினார், பரவாயில்ல, அது அப்புறம் வச்சிருவோம். நாங்க என்ன திரும்பி கேட்கிறோம்னா, என்ன நாங்க ஆளுநர் எங்களோட கல்வி தரத்தை செக் பண்ணணும். அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி தெளிவா சொல்றாரு, சவால் விடுறாரு, வாங்க நானே உங்களை கூட்டிட்டு போறேன், தமிழ் எங்க பள்ளிக்கூடத்துல தமிழ் மாணவர்களோட தரத்தை நீங்க செக் பண்ணுங்க, கூட தமிழ் அவங்ககிட்ட வந்து கத்துட்டு போங்க, உங்களுக்கு காவி சட்டை போடலாம்னு அங்க வேணா வந்து கிளாஸ் எடுங்க, எல்லாமே நாங்க ஓப்பனாக சொல்றோம். நாங்க கேட்கறது என்ன, நீங்க சொல்றது என்ன, ஆளுநர் இங்க திணிக்க வந்தது என்ன, ஆளுநர் இங்க சொல்ல வந்தது என்ன, இவ்வளவுதான் பிரச்சனை. சரி, அங்க கேட்கறது வளர்ச்சிக்கு உண்டான ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி என்னாச்சு, கொடுக்காததுக்கு ஒரு கேள்வியை நாங்க கேட்டா ஆளுநர் புது பிரச்சனையை இப்ப கிளப்பி விட்டு, நீங்க PM ஸ்கீம்ல நீங்க சேர்றன்னு முதல்ல சொன்னீங்க, அப்புறம் ஏன் சேரலன்னு ஒரு கேள்வியை கேட்டார். நாங்க சொன்னோம், மும்மொழி கொள்கையில இருந்து எங்களுக்கு விலக்கு கொடுங்க, நாங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோம், CS தலைமையில ஒரு ஆய்வே போட்டோம், உங்களுக்கு அத உடன்பாடு இல்ல, நீ ஏன் ஒவ்வொரு ஸ்கீமை கொண்டு வந்து எங்கிட்ட திணிக்கிறீங்க, ஏற்கனவே NCERT கலந்து பேசிதானே நாங்க சமச்சீர் கல்விங்கிற ஸ்கீம் எல்லாம் உள்ள கொண்டு வந்தோம். இப்ப அதுக்கே தரம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அப்ப NCERT அப்ரூவலோட வந்தது, அப்ப அந்த NCERTக்கு தரம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? சொல்லி சொல்லி அவருக்கு அதெல்லாம் தெரியாது, கேட்டாலும் புரியாது. ஏன் பண்டு கொடுக்கலன்னு கேட்டா வீட்டுல இருக்க ராமசீனிவாசன் தமிழருக்கு புரியுற மாதிரி சொன்னார், நீ PMST ஸ்கீம்ல சேரு, புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க, நான் பணம் தரேன், என்னால கொடுக்க முடியாது, ஓப்பனாதான் அவரும் பேசுறாரு. நாம என்ன சொல்றோம், இப்ப இவரு கூட கேக்குறாரு, என்ன தகுதி இருக்கா, தர ஸ்கில் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. பரவாயில்ல, என்ன மாதிரி ஸ்கில்ல தேடி கண்டுபிடிக்கிறது? மத்திய அரசுல கொடுத்தாங்கல்ல, ஒன்றிய அரசுல விஸ்வகர்மான்னு ஒரு ஸ்கீம்ல வர திட்டத்தை, அந்த பாலிசியை இவர் ஒத்துக்குவாரா? அந்த ஏத்துக்கலாமா? கல்வி திட்டத்தை ஏத்துக்குவாரா இந்த கல்வியாளர்? இல்ல அப்படி ஏத்துக்கிட்டோம்னா செருப்பு தைக்கிறவங்க பிள்ளைக்கு மீண்டும் நீங்க செருப்பு தைக்கிறதுக்கு பயிற்சி கொடுப்பீங்க, ஏத்துக்கிட்டு இப்ப நடந்து போகணுமா? எங்க தமிழ்நாட்டுல கல்வி அந்த பட்டியலா இந்த பட்டியலாங்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். சரி, எங்க அமைச்சர் உதயநிதி இங்க இப்ப கூட இன்னைக்கு பேசும்போது கூட எங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பேசும்போது கூட சொன்னாரு, ஆசிரியர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டே பேசினாரு, எங்க இதை எந்த அளவுக்கு கொண்டுட்டு போய் நம்ம எங்க கொண்டு நிறுத்துறோம்? இப்ப 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது கூட முடியாத நிலைப்பாடு வந்தாலும் அதை மாநில அரசு அதை சமாளித்துக் கொள்ளும். இங்க தமிழக முதல்வரோட பார்வையே கல்வி, மருத்துவம், அதுக்கு உண்டான பாதுகாப்பு, இதுல நாங்க காம்ப்ரமைஸே ஆக மாட்டோம், இரும்பு கொள்கையில இருந்து விலக மாட்டோம், நாங்க எல்லாத்தையும் எல்லை கடந்து உச்சத்துக்கு வந்துட்டோம், விண்வெளியில உச்சத்துல போய் விண்வெளியை தொட்டவனும் தமிழன் தான், அத கல்வியை கொடுத்தவனும் தமிழ் கல்விதான். நீங்க ஏற்றால் இதுல வந்து தேவையில்லாம இப்ப உள்ள வந்து திணிக்கிறீங்க. SSI உண்டான நீ ஃபண்ட கொடுங்கன்னு கேட்டா தரமாட்டேன்னு சொல்றத இன்டைரக்டா PMST ஸ்கீம்ல நீ உள்ளவா வந்தா கொடுப்பேன், மும்மொழி கொள்கையை ஏத்துக்க, கேள்வி இதுல மாநிலத்தில் இருக்கவங்களுக்கும் கல்வியை கொடுக்கணும், படிக்கிறதால என்ன தப்பு, நீ ஏன் இதெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டே போலாம் சார். ஓகே, பேசி பேசி அழுத்து போன ஒண்ணு. ஆளுநர் வந்து கல்வியை மட்டும் சீன்ல தகுதி, தராதாரம், சாதி, மதம், தமிழ், தமிழ்நாடு, தமிழகமா, தமிழ்நாடு, நீ ஆரியனா, நீ சூத்திரனா, நீ எங்க இருந்து வந்த, நெத்தில பிறந்தியா, காலில பிறந்தியா, உனக்கு டெலிவரி பார்த்த டாக்டர் யாரு, வெள்ளாட்டு எங்க விட்டுட்டு போனா, எங்க வந்து இறக்கி வச்சுட்டு போனா, இதெல்லாம் ஆளுநரோட சர்ச்சைக்கு உண்டான பேச்சு. ஆளுநர் எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய நான் ஏதாவது சொன்னா அப்புறம் சண்டை வந்துடும் சார். சரி, ரைட், ஓகே, நான் உங்களை முதல் சுற்று கருத்தை நான் அதை எடுத்துக்கிறேன். அவரு வந்து சித்தாந்தம் உள்ளவர். ஓகே சார், ஓகே சார், ஓகே ஓகே. சமூக சீர்திருத்தத்துக்கு கொண்டு வந்து மாற்றத்துக்கெல்லாம் ஒரே அகைன்ஸ்டா செயல்பட்டு இது திராவிட மாடல் ஆட்சின்னா அவர் ஆரிய மாடல் ஆட்சிக்கு இங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு வருவார். எங்க அண்ணன் பாருங்க,
தூத்துக்குடி செல்வம் அவர் சமூக நீதிக்காக நாடு முழுக்க 30 வருஷம் எங்க அப்பனோட பேசினவர். இன்னைக்கு பாரு அவர் எதை பேச போறாருன்னு தெரியாம நான் உட்கார்ந்து இருக்கேன். ஓகே சார், ஓகே, நம்ம பேசலாம். அப்படியே இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தூத்துக்குடி செல்வம் 30 வருடங்களாக திரு வெற்றிகொண்டான் அவர்களுடைய பயணம் அப்படின்னு வந்து அவருடைய புதல்வர் திரு சூர்யா வெற்றிகொண்டான் சொல்லியிருக்க என்ன பேச போகிறீங்க அப்படின்னு ஒரு ஆவலோடு இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆளுநர் இன்றைக்கு PM ஸ்ரீ திட்டத்தில் நீங்கள் சேருவீங்கன்னு சொன்னீங்க, ஆனால் சேரலை அப்படின்னாங்க. ஆனால் இவங்க அதில் சில திருத்தங்கள் கேட்டாங்க. அந்த திருத்தங்களில் உங்களுக்கு என்ன வருத்தம், உங்களுடைய கருத்து? அதாவது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அது நெறியாளர் மதிப்புமிக்க சகோதரர் அருள் கபரியல் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள், என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் வெற்றிகொண்டான் உள்ளிட்ட சூர்யா வெற்றிகொண்டான் உள்ளிட்ட சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம். அண்ணன் சொன்னாரு 30 வருஷம் ஐயாவோட போயிருந்தேன்னு சொல்லி. அந்த காலம் வேற. ஏன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஒரு திமுகவை சார்ந்த ஒருவர் வேஷ்டியை கட்டிக்கிட்டு ரூபாயே பாக்கெட்ல இல்லைன்னா கூட திமுகவுடைய தொண்டன்னு தெரிஞ்சா போதும் அந்த ஊர்ல உள்ள திமுக காரங்க சாப்பாடு வாங்கி கொடுத்து அவனை பசி ஆத்தி அவன் எந்த ஊருக்கு போகணுமோ அவனுக்கு அந்த ஊருக்கு போறதுக்கு ரூபா கொடுத்து அனுப்புவாங்க. அது ஒரு காலம். அந்த காலத்தை பசுமையான காலங்கள். அன்னைக்கு இருந்த தலைவர்கள் ஐயா சூர்யா ஐயா வெற்றிகொண்டான்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப எளிமையா ஒரு சாதாரண வேஷ்டிகை சட்டை போட்டுட்டு பெருமை அதிகபட்சம் நான் பார்த்த வரைக்கும் வெத்தலை பாக்கு அதிகமா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட தியாகிகள்லாம் இருந்த காலங்கள் வேற. இப்போ வந்து எல்லா கட்சிகளும், அதுல திமுக பிஜேபி அந்த கட்சி நான் சொல்லல, எல்லா கட்சிகள்லயுமே வந்து கார்பரேட் திங்கிங் அல்ல கார்பரேட் பிராக்டிஸ் வந்துருச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஆளுநர் விஷயம் நம்ம சொன்னோம்னு கேட்டீங்கன்னா, மேதக ஆளுநர் அவர்களை பொறுத்தவரையிலும் நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்கோம். ஆளுநர் அவர்கள் வந்து பிகர் கட் ஆஃப் தி கவர்மெண்ட், அதாவது ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவர், முகம் யாருன்னு கேட்டா தலைவர், அது ஆளுநர், மேதக ஆளுநர் தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் யாருன்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் கவர்னர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் தான் சீஃப் மினிஸ்டர். இந்த ஆளுநர் வந்து நீங்க கவர்னர் மாளிகையில உட்கார்ந்துகிட்டு நீங்க அனுப்புற ஃபைல் எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு அப்படியே போயிடணும்னு கிடையாது, அவசியம் இல்லை. இல்ல இத்தனை வருஷம் அப்படித்தானே இருந்தாங்க. அது வேற. ஏற்கனவே எல்லாரும் அப்படி இருந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்க எல்லா நெறியாளர்களும் வந்து குறுக்கு கேள்வி கேட்காமலே இருந்துட்டா நீங்க மட்டும் கேட்க கூடாதுன்னு சட்டமா என்ன? நீங்க உங்களுக்கு தெரிந்த தரவுகளை எல்லாம் திரட்டி உங்களுடைய வாசகர்களுக்கு, அதாவது உங்களுடைய பார்வையாளர்களுக்கு, உங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு கொடுக்கணுங்கிறதான நியாயம். ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசம் இருக்கு, அது போல ஆளுநருக்கு ஆளுநர் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதுல என்ன சந்தேகம்? அதான் சூர்யா வெற்றிகொண்டான் என்ன சொல்றாருன்னா, அவர் சனாதனத்தை ஆரியத்தை அங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குறாரு, அது நடக்காது போறாரு. இன்னொன்னு அண்ணன் சூர்யா வெற்றிகொண்டானுக்கு தெரியாது கிடையாது, ஆரியமும் கிடையாது, திராவிடமும் கிடையாது, சனாதனமும் கிடையாது. இப்ப என்ன மானுடம் இருக்கு, மனுஷன் தான் இருக்கான தவிர இங்க வந்து ஆரியம் ஜனாதாரம் நம்ம வந்து வேலை வெட்டி இல்லாம ஆரியம் ஜனாதாரம்னு சொல்லிட்டு இருக்கோம் தவிர, இல்ல இப்போ வந்து மனிதர்கள் இருக்கிறார்களே தவிர எங்க சார் இருக்கு ஆரியமாவது திராவிடமாவது? ஒண்ணும் கிடையாது. திராவிடம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. 1956க்கு முன்னால முடிஞ்சு போச்சு. 68ல பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடுன்னு வச்ச உடனேயே ஆரியம்லாம் திராவிடம்லாம் கிடையாது. இவங்க சும்மா வந்து பொழுதுபோக்குக்கு திராவிடம் 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 அந்த உணர்வுகளை பழைய, அதாவது தந்தை பெரியாரும் அண்ணாவும் பற்ற வைத்த அந்த நெருப்பை அணையாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அங்கெல்லாம் திராவிடம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, அதை விட்டுருவோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, PM ஸ்ரீ அந்த ஸ்கீம்ல வந்து தமிழ்நாடு அரசு இணைந்து கொள்வதற்கு, அந்த PM ஸ்ரீ திட்டத்தை ஒத்துக்கொள்வதற்கு முதல்ல வந்து ஒப்புதல், அதாவது ஒப்புதல் கடிதம் வந்து மத்திய அரசுக்கு கொடுத்திருக்காங்க. யாரு? தமிழ்நாடு அரசு. ஆனா சில திருத்தங்கள் வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. அதான் கேளுங்க. அதாவது மத்திய அமைச்சர் கூட, தர்மேந்திர பிரதான் கூட அவங்க அதை சுட்டி காட்டியிருக்காங்க. நீங்க நான் மிக முக்கியமா ரொம்ப சுருக்கமா சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். ஐயா பாலகுருசாமி, அதாவது இன்னும் சொல்ல போனா டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு மிகவும் வேண்டியவர் தான். அவர் வந்து முன்னாள் துணைவேந்தர், மிக ஆகச்சிறந்த கல்வி ஆளுமையாக இருக்கின்ற ஓய்வு பெற்ற முன்னாள் துணைவேந்தர் ஐயா பாலகுருசாமி அவர் கூட இப்ப 2-3 நாளைக்கு முன்னால சொல்லியிருக்காங்க, அத மத்திய அரசாங்க கல்வி திட்டம், மாநில அரசாங்க கல்வி திட்டங்கிறத விட தமிழ்நாடு அரசு கல்வி திட்டத்தில் இருக்கிற குளறுபடிகள் என்னன்னு கேட்டா ஸ்கில் இல்ல. முதல்ல நம்ம நண்பர் அரவிந்த் அவங்க சொன்னாங்களே, அது மாதிரி
ஃபேக்கல்டி, அதாவது அந்த பயிற்சி கொடுக்கிறவர்கள் ஆசிரியர்கள் இன்னும் இல்ல, முறையா அவங்க தகுதி பெற்றவர்கள் இல்லை அப்படிங்கறத சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்வாக குளறுபடிங்கிறத நம்ம திமுகவை சார்ந்தவர்கள் சாமர்த்தியமாக மறைக்கவும் கடந்து போகவும் செய்யறாங்க. அதனால ஒரு 15,000 ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. இன்னும் கூட கேட்டீங்கன்னா 22,000 ஆசிரியர்கள் வந்து தற்காலிக பணியாளர்கள், தற்காலிக ஆசிரியர்கள். தற்காலிக ஆசிரியர்கள்ட்ட என்ன மாதிரியான மனநிலை இருக்கும்? அவங்களுக்கு வந்து ஈடுபாட்டோடு பயிற்சி கொடுக்கிற அந்த மனநிலை இருக்காது. அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம். அப்ப என்சிபி அதாவது NEP கொண்டு வந்துட்டு எல்லாமே ஈடுபாடோட வந்துருவாங்கன்னு சொல்றீங்களா? இல்ல வந்துருவாங்கன்னு நான் சொல்லல, என்ன கேட்டா வரணும்னு சொல்றேன். அதாவது நீங்க வந்துருவாங்க அப்படிங்கறத விட வரணும். பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீதும் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் மீதும் அந்த எதிர்கால சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய மாணவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதுனால நாங்க சொல்றோம். இதுல வந்து நீங்க வேற ஒண்ணு வேண்டாம். இதுல மாநில அரசாங்கத்துடைய குளறுபடியை ரொம்ப சுத்தமா சொல்லிடுறேன். நேற்று அல்லது முந்தா நாள், ஒரு 4 நாளைக்கு முன்னால நம்முடைய சென்னை மாநகராட்சி மரியாதைக்குரிய மேயர், வணக்கத்துக்குரிய மேயர் சகோதரி திருமதி பிரியா அவர்களும் பிரெஞ்சு, நீங்க மும்மொழி கொள்கையெல்லாம் இவங்க எதுக்காங்க வைக்காங்க, ரைட், அது ஒரு பக்கம். அதுல நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, பிரியா அவர்களும் பிரெஞ்சு துணை தூதரும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க 4 பள்ளிக்கூடத்துல. சைதாப்பேட்டை இப்படி ஒரு 4 பள்ளிக்கூடத்துல, திருவான்மியூர் இப்படி ஒரு 4 பள்ளிக்கூடத்துல பிரெஞ்சு 3வது மொழியாக பயிற்றுவிக்கப்படும் சொல்லி 4 நாளைக்கு முன்னால அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. அதை நீங்க வேணா நெட்ல பாத்துக்கிடுங்க. அது ஒண்ணு. 2வது வந்து நான் அரசியல் பேச வேண்டாங்கிறதுக்காக தான் சொல்றேன். என்னுடைய மதிப்புமிக்க நண்பர்கள் தான் எல்லாரும். ஆனா தமிழ்நாட்டினுடைய முதல் குடும்பம், மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய மகள் நடத்துகிற குடும்பம், அதாவது சன்சைன் பள்ளிக்கூடத்துல, அந்த பள்ளியில வந்து 3வது மொழி எது நீங்க சொல்லுங்க. ஒண்ணு. மரியாதைக்குரிய திமுகவினுடைய மூத்த தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு அவர்கள் நடத்துற பள்ளிக்கூடத்துல எந்த சிலபஸ்? CBSE இல்லையா? சன்சைன் ஸ்கூல்ல CBSE இல்லையா? துரைமுருகன் அவர்கள் நடத்துற பள்ளிக்கூடத்துல CBSE இல்லையா? திமுகவை சார்ந்தவர்களே 112 பேர் தமிழ்நாடு முழுக்க நடத்துற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே CBSE தான், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் தான். அதுல 3வது மொழியாக பெரும்பான்மையான பள்ளிகளில் இந்தி இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இவங்க இதை வேற ஒண்ணு கிடையாது சார். தமிழ் இல்ல சிபிஎஸ்சில ஹிந்தி வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் கிடையாது, 3வது லாங்குவேஜ். அது வந்து மத்திய அரசுடைய பாடத்திட்டம். அதை அவங்க கொண்டு வந்து இங்க பண்ணும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இவங்க மாநில சுயாட்சி, நாங்கள் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், இப்படி எல்லாம் வந்து 50 முழக்கங்கள்லாம் விட்டவங்க எதுக்கு வந்து இவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல மட்டும் ஸ்டேட் போர்டு ஸ்டேட் சிலபஸ்ல இல்லாம சென்ட்ரல் சிலபஸ்ல எதுக்கு சார் இவங்க போறாங்க? நீங்க இதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து பாருங்க. இன்னொரு விஷயமும் கேட்டுக்கிடுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், 294 கல்லூரிகள்ல 950 பேராசிரியர்கள், நல்லா கவனிச்சுக்கிடுங்க, 294 கல்லூரிகள்ல 950 பேராசிரியர்கள் போலி அடையாள அட்டை, அது ஆதார் அட்டையை பயன்படுத்தி ஒரு பேராசிரியர் 11 கல்லூரிகள்ல வேலை பார்த்ததா சம்பளம் வாங்கியிருக்காங்க. அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா, வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒருவர் தமிழ்நாட்டுல ஒரு கல்லூரியில வேலை பார்த்தா சம்பளம் வாங்கியிருக்காரு சொன்னா, இது தமிழ்நாட்டு அரசுக்கு, கல்வி நிறுவனத்துக்கு, கல்வியை நடத்தக்கூடிய தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறையா இருக்கட்டும், அது பள்ளி கல்வித்துறையா இருக்கட்டும், இவங்களுக்கு அவமானமா இல்லையா? நீங்க சொல்றீங்க இது நிச்சயமா வந்து இதுக்கு வந்து நம்ம யாரும் ஊக்கப்படுத்த முடியாது. அதே நேரத்துல ஒரே நம்பர்ல இருந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, இறந்து போனவர்களுக்கெல்லாம் நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தேசிய சுகாதாரத்துறைக்கு வந்து இது வந்து ஒரு அவமானமான செயல் தானே? தப்பு தான், நடந்திருந்தால் தவறுதான், நடந்திருக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. நாம இன்னொரு விஷயம் கேளுங்க, இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டாம். நான் என்ன கேட்டீங்கன்னா, இதெல்லாம் அரசியலாக்கி அரசியல் சார்ந்து நாம வந்து நியாயப்படுத்துறதை விட்டுட்டு, நான் என்ன சொல்றேன், பள்ளி வந்து எதிர்காலத்துல, ஐயா நீங்க கூட இடையில கொஞ்சம் டச் பண்ணிட்டு விட்டுட்டு போனீங்க, இன்னைக்கு கல்வி மிகப்பெரிய விருட்சமாக தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது பெருந்தலைவர் காமராஜர்
பொன்னாடார், பொருள் நாடார், புகழ் நாடார், இந்த நாட்டின் நலன் மாத்திரமே நாடிய கல்விக்கண் திறந்த கர்ம வீரர் காமராஜருக்கு தான் அது சொந்தமே தவிர அத கல்வி விதை போட்டதுக்கு பெருந்தலைவர் காமராஜர். அது விருட்சமா ஆக்குனது என்னன்னு கேட்டா அதுல தண்ணீர் ஊற்றி எல்லாரும் பாதுகாத்து இன்றைக்கு விருட்சமா இருக்கு. தயவு செய்து வெண்ணி ஊத்திராதீங்க. ஓகே ஓகே அப்படியே நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் அடுத்த வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போறதுனால சொல்றேன், எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க. இல்ல நான் இருக்கு நான் உங்களுக்கு நேரம் தரேன் நம்ம நேரம் தரேன். இந்த முதல் சுற்று கருத்துக்கு வாங்கிட்டு திருப்பி உங்கள்கிட்ட வரேன். நம்ம அரங்கில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் சங்கத்தினுடைய சார்ந்த மரியாதை ஜாகிர் ஹுசேன் சார், ஏன் 3 பேரும் பேச வச்சுட்டு நிறைவானா நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூல்லே நேரடியாக போய் ஆய்வு பண்ணியிருக்கீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஆய்வு பண்ணியிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் கல்வி தரங்கள் இரண்டில், ஏன்னா மாணவர்கள் பெற்றோர்கள் சங்கம் ப்ரைவேட் ஸ்கூலில் அவங்க படுகிற லாபங்கள், அவங்க படுகிற நஷ்டங்கள் மாணவர்கள் பெற்றோர்கள், அதே நேரத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சொல்லுங்கள், கம்பேர்ட் டு ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எது இப்போ ஆளுநர் சொல்வது சரியா இல்லை தமிழக அரசு போர்க்கொடி தூக்குவது சரியா, உங்களுடைய பார்வை? இல்லை, உங்களுக்கு அரசு பள்ளி இல்லைன்னா விளிம்புநிலை மக்கள், ஏழை மக்கள் படிக்கிறது கஷ்டம். அதனால் அரசு பள்ளி இல்லாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். தனியார் பள்ளிங்கிறது இப்போ அங்கே ஏற்கனவே பேசணும் ஐயா சொன்ன மாதிரி காமராஜர் காலத்தில் எத்தனாயிரம் பள்ளி இருந்தது, இப்போ எத்தனாயிரம் பள்ளி இருக்குது அரசு பள்ளி. அவர் எடுத்து வைத்த திட்டம் தான். அதனால் அரசு பள்ளி அரசு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதே நேரத்தில் இந்த அளவுக்கு மாணவர்களை வர வைக்கிறதுக்காண்டி உங்களுக்கு காலை உணவு திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தினுடைய நீட்சி தான் இது. இதனால் இப்போ என்ன கிடைச்சிருக்குன்னு நீங்கள் அது மூலம் பார்க்கணும். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்று சொல்லக்கூடிய உயர்கல்வியில் சேரக்கூடியவங்க தேசிய சராசரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 23.5%. தமிழ்நாடு 53% கிட்டத்தட்ட. அப்போனா நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஒன்றிய அரசு இந்த மாடல் எடுத்திருக்கணும். இப்போ அவங்க சொன்னாங்களே பிஎம்சின்னு வைக்கிறது போல ஏன் காமராஜர் ஸ்ரீன்னு வச்சு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துட வேண்டியதானே? தமிழகம் தான் முன்னோடியாக இருக்குது. தமிழகத்தினுடைய மாடலை அவங்க காப்பி பண்ணணுமா? அப்படி தானே பண்ணணும். இப்போது ஏன் தமிழக அரசு இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னா, நாங்கள் தான் தேசிய சராசரியை விட டபுளாக இருக்கமே, நாங்கள் நல்லா தானே இருக்கிறோம். அதாவது மாநில பாடத்திட்டம். ஆமாம், இந்த மாநில பாடத்திட்டத்தில் நாங்கள் நடத்துகிற தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்வாக இருக்கும்போது உயர்கல்வியில் உள்ள சேர்க்கை இருக்கு இல்லையா? ஏன்னா உங்களுக்கு இவங்க சொல்கிறாங்கல்ல, இப்போ புதிய கல்விக் கொள்கை என்ற தேசிய கல்விக் கொள்கை வந்தாங்கன்னா 3ஆம் வகுப்பில் தேர்ச்சி, அதாவது எக்ஸாம் இருக்கணும், 5வது 8வது எக்ஸாம் இருக்குன்னா, இப்போ கிராமத்தில் உள்ள பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஃபெயில்னாவும் அது ஒரு பயமாக இருக்கும். பெற்றோருங்களே உனக்கு படிப்பு வராது, 5வது ஃபெயில் ஆகிட்டாமே, ஃபெயிலாக அவங்க நிறுத்த வைக்கிறது இல்லை, ஃபெயில்னு சொல்லிடுவாங்க. உங்கள் பையன் சரியாக படிக்கல, இந்த எக்ஸாம் வச்சேன், அடுத்த வருஷம் 6வது அனுப்பிடுவோம், ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா அந்த பெற்றோருக்கு நம்ம பிள்ளைக்கு படிப்பு வராதோ? கிராமத்தில் உள்ள இன்னும் கிராமங்கள் நிறைய இருக்கு. காந்தி சொன்ன மாதிரி கிராமம் தான் இந்தியாவுடைய முதுகெலும்பு. ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த கிராமத்துடைய இதில் இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ நம்ம பிள்ளைக்கு படிப்பு ஏறாதோ அப்படின்ற மாதிரி, அதனால இடைநிற்றல் ஆகிடும். அதனால இடைநிற்றல் இல்லா கல்விக்கு தான் இந்த அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு அரசு ஒத்துழைப்பு பண்ணுது. கவர்னர் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசும்போது தனியார் பள்ளி பெண்கள் தனியார் பள்ளியுடைய ஆண்டு விழாவில் பேசும்போது தமிழகத்துடைய கல்வித்தரம் குறைவாக இருக்குன்னாரு. இன்னைக்கு ஆசிரியர் தின விழா வேற, அதனால் ஆசிரியர் தினத்தை ஒட்டி ஏதாவது பேசும்போது இன்னைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு, ஸ்கில் இல்லைன்ற மாதிரி. இந்த சினிமா படம் சொன்னாங்கல்ல, ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் ஒவ்வொரு பாட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னொன்று சொல்லுவார். ஆமாம், செகண்ட் ரிலீஸ். ஏன் ஒரு ஆளுநர்களும் முழுசாக ஒரு அறிக்கையை கொடுத்து இன்னென்ன மாதிரி குறைகள்லாம் இருக்குது, இதை சரி பண்ணணும்னு சொல்கிறது தான் ஆளுநருடைய வேலை. அதே நேரத்தில் ஆளுநர் நிர்வாகத்துடைய தலைமை. அவர் என்ன செய்யணும்னா, அரசுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதுக்கு உண்டான முன்னேற்ற வழி தான் இருக்கணும். எதிர்கட்சி மாதிரி அவர் அந்த வேலையை செஞ்சாருன்னா அவருக்கு தானே அந்த பேர் அவரே கெடுக்கிற மாதிரி ஆகி போயிடுது. இப்போ பாருங்களேன், நல்லா நடந்துட்டு இருக்கிற இதில் நீங்கள் அந்த கல்வி தொகை கொடுக்க மாட்டீங்க. என்னென்னு கேட்டால் நீங்கள் இப்போ புதிய தேசிய கல்விக் கொள்கைகள் நீங்கள் ஜாயின் பண்ணணும், நீங்களே சொல்லிட்டீங்க. அது அவங்க ஏற்கனவே பிஎம்சியில் சேரனாங்க, அப்புறம் திருத்தங்கள் கேட்டிருக்காங்கன்ட்டு. ஏன் அந்த திருத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதானே? நீங்கள் இந்தியா ஃபுல்லாக ஏற்கனவே நீட் ஆரம்பத்தில் வரும்போது இதே முந்தைய காங்கிரஸ் பிரிவில் அப்படி தான் இருந்துச்சு, விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்குண்டு. அதே மாதிரி தமிழகம் விரும்பலையா? அப்ப நீங்க விலக்கு கொடுத்துட வேண்டியதானே? இப்ப விலக்கு கொடுத்து ஒரு 5-6 வருஷம் பார்க்க வேண்டியதானே, என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டியதானே? உங்களுக்கு என்ன பதற்றம்னா, தமிழ்நாடு விலக்கு கொடுத்து இவங்க முன்னேறிட்டாங்கன்னா இந்த முன்னேற்றம் மற்ற மாநிலங்களும் கூக்குரல் இருப்பாங்க. அந்த ஸ்கீம் நல்லா தானங்க இருக்கு, நீங்க என்னங்க தேவையில்லாம இந்த ஸ்கீம் கொண்டு வந்துருவீங்கன்னு அந்த பயத்தில் அவங்க சொல்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால தமிழக பாடத்திட்டத்தில் அரசு பள்ளியில நல்ல விஷயம் இருக்குதுன்னு செய்யுது, சில குறைகள் இருக்கலாம்.
அதை வந்து ஆளுநரும் இருந்து அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்குண்டான பாசிட்டிவிட்டியாக தான் பார்க்கணுமே தவிர குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன வருது? சரிங்க சார், இப்போ நீங்கள் வந்து மாணவர்கள் பெற்றோர்கள் சங்கத்தில் முக்கிய நிர்வாகி இருக்கலாம் கேட்குறேன், எங்கே அதிகமாக கம்ப்ளைண்ட்ஸ் வருது? கவர்மெண்ட் ஸ்கூல் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வருதா, ப்ரைவேட் ஸ்கூல் சைட்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வருதா? கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கம்ப்ளைண்ட் சரியாக வரும் அதிகம். ஏன்னா அது வந்து சுதந்திரம். நீங்கள் தனியார் பள்ளியில் ஒன்றும் வெளியே சொல்ல முடியாது. நீங்கள் மூச்சு காட்டி ஏதாவது ஒரு குற்றம் சொன்னீங்க, ஒரு குறை சொல்கிறீங்க, ஒரு ஆசிரியர் என்னை திட்டாங்க அல்லது என்னமா சொல்லிட்டாங்கன்னா அந்த நிர்வாகம் மாற்றி சொல்லி வெளியே பரப்பி விட்டு இந்த பையன் அந்த இன்னொரு பையனோட சண்டை போட்டான், அவன் பென்சிலை திருடுனா அப்படின்னு சொல்லி வேற குற்றச்சாட்டு சொல்லி வெளியேற்றும், அல்லது வெளியேற்றுறேன்னு சொல்லி பேரண்ட்டை கூப்பிட்டு மிரட்டும். அது தனியார் பள்ளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்ம தனியார் பள்ளி தெரியும். ஏன்னா அங்கே ஒழுக்க இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க வந்து தனியார் பள்ளியில் மாணவர்கள் உருவாக்கவில்லை, ரோபோக்களை உருவாக்குகிறார்கள். இப்போ நீங்கள் ஸ்கில்லுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன அளவுகோல்? ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து அப்படியே சொல்லி கொடுத்து அப்படியே சொல்லி கொண்டு போய் உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, டேலண்ட் வெளிநாட்டில் மக்கள் தொகை இல்லை, அதனால அவங்க ரோபோ கண்டுபிடிச்சி ரோபோவில் இப்போ ரோபோ சர்ஜரிலாம் பண்ணுறாங்க. அதனால எதிர்காலத்தில் வந்து ரோபோ தான் எல்லாம் பண்ணோம். அதனால் இவங்க எதிர்பார்க்கறது மாணவர்கள்னா சுதந்திரமானவர்கள். அந்த சுதந்திரமானவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த வளர்ற பருவம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10வது படிக்கும்போது அவனுக்கு உலகமே தெரியல, 9வது வகுப்பு வரும்போது தான் தெரியுது. ஏன்னா மிகப்பெரிய கல்வியாளர்களாக வந்து இந்த மாணவ பருவத்துக்கு ஏற்ற கல்வி எவ்வளோ கொடுக்கணும், அவங்கள ஒரேடியாக நிறைய திணிக்க கூடாது. நம்ம எப்படி ஒரு குழந்தைகளுக்கு இவ்வளவுதான் சாப்பாடு கொடுக்கணும் இருக்கு இல்லையா, அந்த டோஸ் அதிகமாக கொடுத்தா என்ன ஆகும்? அதே மாதிரி இதெல்லாம் அந்த காலத்திலே திட்டமிட்டு பண்றது தான். ஆனால் இப்போ வந்து ஸ்கில்லுன்னு ஒரு பயங்காட்டி அதிகமாக அவங்களுக்கு ஒர்க்லோட கொடுத்து அவங்க அதுலேயே டிப்ரெஷன் ஆகி ஒன்று படித்து வெளியே வந்து ரோபோவா இருப்பான், இல்லை பைத்தியக்காரன் ஆயிடுவான், அல்லது வேற ஏதாவது மன பிரச்சனை வரும். அரசு பள்ளியில் அந்த அளவுக்கு தமிழக பாடத்திட்டத்தில் அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கும்போது இவன் சுதந்திரமான சிந்தனை. அவன் வந்து ஒரு ஃபெயில் ஆனால் கூட ஜஸ்ட் லைக் ஃபெயில் ஆகிட்டு என்ன ஆகிட போகுதுன்னு நினைப்பான். இதே பாருங்க தனியார் பள்ளியில் இருக்கும் பாருங்க, பெரும்பாலும் அது ஒரு டிப்ரெஷன் இருந்து ஃபெயில் ஆகிட்டானா அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். அதனால் இந்த சமூகத்தோட கலந்து பேசி சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருந்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முக்கியமாக வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய படிப்பறிவு எட்டாத ஒரு தலைமுறையில் சேர்ந்த ஒரு குடும்பத்துக்கு தமிழக பாடத்திட்டம் நல்லா தான் சொல்லி கொடுத்துட்டு வர்றாங்க. சில குறைகள் இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த கவர்னர் பண்ணுற வேலை என்ன செய்யணும்? அவர் இப்போ பாருங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்கள் NEP-ல சேரலைன்னா நான் உங்களுக்கு நிதியை கொடுக்க மாட்டேன்றாங்க. இது எப்படி இருக்குது? இது இல்லை இது இந்த உங்களுக்கு குறுக்கிட்டு பண்ணுறாங்க. அதாவது அப்படி சொல்லல, தமிழ்நாட்டுடைய கல்வி தரத்தை உயர்த்துங்கன்னு சொன்னாங்க. இத போய் நீங்க அரசுக்கு ஆதரவா பேசுறதா நினைச்சுக்கிட்டு உயர்த்துங்கன்னா எப்படி உயர்த்தணும் ஆளுநர் சொல்லணும் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? ஒரே வரி அவங்க சொல்லுவாங்களா? இல்ல அதாவது இல்ல விளம்பரத்தை சொல்லுவாங்களா, சர்வரோக நிவாரணி ஒரு தைலத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் நிவாரணம் என்னன்னா நீங்க NEP தான் அப்படிங்கிற மாதிரி தானே வருது. கல்விக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க. நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பேசுறதா நினைச்சுக்கிட்டு ஆளுநரை அட்டாக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கிடைக்குங்கிறதுக்காக நீங்க எது வேணாலும் பேசுங்க. மேலும் ஆளுநர் அவர்களுக்கு இந்த அப்ப தூத்துக்குடி செல்வம் ஆளுநருக்கு ஆதரவா பேசுறதுனால ஒரு கிரெடிட் கிடைக்குன்னு பேசுறீங்களா? அப்படி இல்லங்க. ஆளுநர் வந்து அவருடைய யதார்த்தத்தை பேசுறீங்க, இவருடைய யதார்த்தத்தை பேசுறாரு. சார், அரசியல் சட்டத்தின்படி ஆளுநர் வந்து இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய தலைவர், அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர். அவருக்கு கேட்கிற எல்லா உரிமையும் இருக்கு. ஆளுநர் பொம்மை மாதிரி தலையாட்டிக்கிட்டே போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆளுநர் RN ரவி அவர்கள் மிக சரியாக நடக்கிறார். சரி, இருங்க, உங்களுக்கு குறுக்கிட்டு திரு சூர்யா வெற்றிகண்டான் பண்றாரு. சூர்யா வெற்றிகண்டான் வந்துட்டாங்க. ஒரு 2 நிமிடம் வந்துட்டாங்க. ப்ளீஸ். ஓகே, சூர்யா வெற்றிகண்டான் உங்களுடைய கருத்து. இல்ல, எனக்கு முன்னால அவரை அண்ணன் பேசும்போது 2-3 கேள்வி மட்டும் வச்சாரு. நான் ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். ஏன்னா பேசும்போது ரொம்ப அழகா ஏங்க இங்க ஒரு முதல்வரோட குடும்பத்துல நடத்துற ஸ்கூல்ல மட்டும் ஹிந்தி இல்லையா அப்படின்னு அவர் தொடர்ந்து பேசக்கூடியவர் கேட்டாரு. எங்க அண்ணன் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினால கலந்துகிட்டவரு, இந்தி பிரச்சார கூட்டத்தில் கலந்துகிட்டவரு. நான் இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல பல முறை ஜெயிலுக்கு போனவரு. நான் அவர்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், அன்னைக்கு என்ன இந்தி பிரச்சார சபான்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ல இருந்துதான் இல்ல கலைச்சிட்டு தான் இவரு வெளில வந்தாரா? எப்படி சார் கம்பேர் பண்றாரு? கேட்டோம், அது புள்ளி விவரத்தோட இப்ப பேசும்போது சொன்னார் சார். நாங்க என்ன கேட்கிறோம், அவரு என்ன இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை, இன்னைக்கு முக்கியமான சப்ஜெக்ட்ல எங்க பயணம் பண்றோம். தமிழ்நாட்டு கல்வி அமைச்சர் அவர்கிட்ட நீங்க போய் இத பத்தி பேசும்போது, கல்வி வளர்ச்சி குறித்து பேசும்போதும், இல்ல நீங்க IAS ஆபீசர் பயிற்சி மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு உங்களை உள்ள உட்காந்து பேசும்போது நீங்க கொடுத்த பயிற்சி என்ன, இதெல்லாம் ஒப்பிட்டு பாருங்க சார். நீங்க அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி
ஓப்பன்ல தானே சவால் விடுறாரு. நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க கொள்கையை விட்டு கொடுத்து விட்டு ஒன்றிய அரசிடம் நிதி பெற மாட்டோம், நாங்கள் எடப்பாடி அல்லங்கிறாரு. எல்லாத்தையும் ஆட்சியை காப்பாத்திக்க, சொத்தை காப்பாத்திக்க, கொலகேசன் தன்னை காப்பாத்திக்க, தமிழ்நாட்டுல பிஜேபியோட கூட்டணியில் இருக்கும்போது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு கடைசியா வந்து கூட்டணி சேர்ந்த பாவத்துக்கு தெரியாம கையெழுத்து போட்டாங்க, பாவ மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்ட மாதிரி அமைச்சர் மையேஷ் பொய்யாமொழி கூட வரலாறு அப்படி இல்ல சார். ஓப்பன் சொல்றார், நீ தலை போனாலும் சரி, நான் என் கொள்கையை விட்டு கொடுத்துட்டு உன்கிட்ட பணம் வாங்கிதான் இங்க ஸ்கூல் அவசியம் இல்ல, மாநில அரசு உரிய முறைகள் இங்க கல்விக்கு எந்த குறையும் இல்லாமல் பங்கம் இல்லாமல் நடத்துங்கிறார். இல்ல சார், இப்ப அவருடைய கேள்வியில இணைப்பு கேள்வியை நான் வைக்கிறேன். அதாவது மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேணா, இருமொழி கொள்கை இருந்தா போதும் நீங்க சொல்றீங்க. ஆனா திமுகவுடைய நிர்வாகிகள்லாம் நடத்தக்கூடிய கல்வி நிலையங்கள்ல ஹிந்தி இருக்கு. அதுபோக மேயர் பிரியா அவர்கள் இங்கே சென்னையில் 4 பள்ளிக்கூடத்தில் 3வது மொழியாக அரசு பள்ளியில் ஃப்ரெஞ்சை கொண்டு வராங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஹிந்தியை அனுமதிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ் அழிஞ்சிரும் சொல்கிறீங்களா சார்? இந்தியை திணிக்கிறதுனால இப்போ உங்களுக்கு என்ன லாபம்? என்ன லாபம்ங்கிறத நீங்க உணர்றீங்களோ அது எங்களுக்கு நஷ்டமா கருதுறோம். உங்களுக்கு எங்க லாபம் நினைக்கிறீங்களோ அது நஷ்டம். எங்க மொழியோட, அதாவது மாணவர்கள் முன்னேறக்கூடாதுன்ற ஒரு நஷ்டமா உங்களுக்கு? மன்னிக்கணும், ஹிந்தி படிக்கிறவங்க இந்தியாவில் எங்க வேணாலும் போய் படி சொல்ல. இப்ப படிச்சவங்க எல்லாம் ஸ்கில் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிநாடு செய்யற அகதி மாதிரி நாங்க சொல்லியே போங்கன்றோம். அதாவது வேலைக்கு வெளிநாடு போலாம், ஏன் படிப்புக்கு வெளி மாநிலம் போனாங்க. உனக்கு படிக்க நினைச்சுன்னா நீ கிளம்பி போங்க சார். அதை விட்டு இங்க கொண்டாந்து திணிக்கிறதுலதான் இவ்வளவு தீவிர ஆர்வம் என்ன? மும்பை அப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு நேரடியாக ஒரு கேள்வி வைக்கிறேன் திரு சூர்யா அவர்களே. அதாவது மத்திய அரசு பணிகள்ல தமிழர்களுடைய ஆதிக்கம் குறைவிற்கு என்ன காரணம் சார்? எங்க குறைவுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க திறமைக்கு நாங்க விண்வெளியில இப்ப நாங்க எல்லாரும் சொல்ற மாதிரி ராக்கெட் விடுற இடத்துல கூட தான் நாங்க இருக்கோம். உலகத்துல எல்லா துபாயில வளைஞ்சி வளையிற கட்டிடத்துல கூட எங்க பொறியாளரோட ஸ்கெட்சிங் டிராயிங் தான் இருக்கு. நாங்க ஸ்கில்லையோ படிப்புலையோ இல்ல தகுதி தராதரத்திலேயோ எந்த ஒன்லி குறையல சார். இல்ல மத்திய அரசு பணிகள்ல ரயில்வேயா இருக்கட்டும், பேங்கிங் செக்ஷனா இருக்கட்டும், போஸ்டல் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், இதுல எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல ஹிந்திக்காரங்க தான் அதிகமா இருக்கிறாங்க, தமிழர்கள் குறைவா இருக்காங்களே தமிழ்நாட்டில். அப்ப தமிழக அரசு என்ன பண்ணுது சார்? நீங்க ஒன்னே நல்லா பார்க்கலாம். இனி தமிழ்நாட்டில் படிச்சவனுக்கு, தமிழ்ல படிச்சவனுக்கு தமிழ்நாட்டுல முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிற துணிச்சல்லாம் தமிழ்நாட்டுல நாங்க படிச்சவனுக்கு வேலை கொடுக்குறோம். நீங்க இந்தியாவில் என்ன வேலை கொடுத்தீங்க? அதான் நீங்க ஆரம்பத்துல இருந்து கேட்டேன். இப்ப KP ராமலிங்கம் கேட்கிறாரு ஒரு கேள்விய, இன்னைக்கு நாங்க தமிழ் மாணவர்களுக்காக ஏயா நிதி வரல, அந்த நிதி கடைசி 23 to 24 கடைசி தவணையும் அல்ல, இந்த ஆண்டுக்கான முதல் தவணையும் இல்ல. இப்படி நாங்க ஒரு அமைச்சர் பொய்யாமொழி இவ்வளவு தெளிவா பொறுமையா பேசினா அதுக்கு தமிழ்நாட்டுல தமிழ் மொழியில ஆய்வு பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க KP ராமலிங்கம் கேட்கிறார், முதல்ல நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட 10ஆம் வகுப்பு சர்டிபிகேட்டை காட்ட சொல்லுங்க அப்படின்னு KP ராமலிங்கம் கேட்கிறாரு. நான் KP ராமலிங்கத்துக்கு அழகா பதில் சொல்றேன், எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். அவரு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறது வேற யாரும் இல்லைங்க, இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட தாத்தாவால உருவாக்கப்பட்ட இந்த திராவிட கட்சி திமுக தான். அன்னைக்கு இதே நாங்க கேட்டுக்கணும். அவர் MP ஆன பிறகு கூட KP ராமலிங்கம் பார்லிமெண்ட்டுக்கு எந்த பட்சத்துல போலான்னு கேட்ட ஆளுதான். அவ்வளவு பெரிய மெத்த அறிவாளி தான். உங்களால பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணுமே, எந்த அடிப்படையில் அனுப்புறோம்? சர்டிபிகேட் என்னன்னு கேட்டோமா? பொய்யாமொழியோட தாத்தா கேட்டாரா? இல்ல இன்னைக்கு இருக்க எங்க கட்சி தலைவர் கேட்டாரா? சர்டிபிகேட் கொண்டு வந்து காட்டு, நீ படிச்சது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு. ஆதாயத்துக்காக எல்லாம் பேசக்கூடாது. நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நாங்க என்ன கேட்கிறோம், SSCAங்கிற சர்வசன் அபிநாயின் திட்டத்தின் கீழே அடல் கல்வியின் கீழே கொடுக்க வேண்டிய நிதி ஏயா கொடுக்கலன்றோம். அதை ராம சீனிவாசன் நீ PM ஸ்கீம்ல சேர்த்தாதான் பணம் தருவோம், இல்ல பணம் தர மாட்டோம் அப்படின்னு சொன்னா ராம சீனிவாசன் ஒரு ப்ரொஃபசர் தமிழ்நாட்டுல என்ன ஸ்கீம்ல ஃபாலோ பண்ணி வராரு. அவர் இடம் அப்படியா? ஒன்னு முஸ்லீம்ல சேர்ந்தா பாத்தியா ஓதிதான் ஆகணும், கிறிஸ்துவ சேர்ந்தா குரான் பைபிள் படிச்சுதான் தீரணும், பாஜகவுல சேர்ந்தா அதுக்காக பாசிசத்தை உடம்புற திணிச்சுக்கிட்டு அப்படியே
பியூர் பாப்பானா மாறிடக்கூடாது. ரைட். அப்போ திமுக வந்து மத்திய அரசினுடைய திட்டங்களில் இரட்டை நிலைப்பாடு இருக்கான்ற ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே பள்ளி கல்வித்துறையில் வந்து பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் மும்மொழி கொள்கை இருக்குது, நிருடர்கள் இருக்குது, திருத்தம் பண்ணுங்க, அதனால் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே இது வந்து நீங்கள் உதய் மின் திட்டத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, மாதம் மாதம் கணக்கு எடுக்க மாட்டேன்றீங்க, லீடிங் எடுக்க மாட்டேன்றீங்களே. அங்கே ஒரு முரண்பாடு, இங்கே ஒரு முரண்பாடாக இருக்குது. அதுவும் மத்திய அரசு திட்டம் தானே, வேணான்னு சொல்ல வேண்டியதானே? அந்த திட்டத்தில் நாங்கள் போய் சேரல சார். அந்த திட்டத்தில் தமிழக அரசு போய் சேர்ந்தது. அப்ப அந்த அம்மா ஜெயலலிதா கூட வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுக்கு பின்னால போய் சேர்ந்தது 75% மானியம் கொடுக்குறாங்க, 25% இப்ப உடனே கொடுக்குறான்னு சொல்லி ஏமாற்றி சேர்த்தது ஒன்றிய அரசு. ஏமாற்றி கையெழுத்து போட்டது எடப்பாடி அரசு, ஓ பன்னீர்செல்வம். நாங்க அதோட தெளிவா இருக்கோம். எங்களை நீங்க ஒண்ணு ஏமாற்றியெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல, வருடத்துக்கு வருடம் 30 பைசாவில இருந்து 60 பைசா வரைக்கும் ஏத்துனாதான் மத்திய அரசினுடைய நிதி பகிர்வு எங்களுக்கு வரும். அதனாலதான் நாங்க மின் கட்டணத்தை ஏத்திருக்கோம்னு 2 மாசத்துக்கு முன்னாடி திமுகவினுடைய அமைச்சர் மின்சாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு கருத்தை முன் வச்சாரு. அது உதய மின் திட்டத்துல நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனா இந்த திட்டத்துல நீங்க வந்து அன்அக்செப்டடா இருக்கீங்களே சார். ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது எங்களுடைய அடிப்படையில வர்றது, 21A வர்றது. நாங்க அதுக்குள்ளேயே போல. நீங்க உங்களுக்கு கீழே தான் தமிழ்நாடு இருக்குங்கிறதை நீங்களும் மறந்துடக்கூடாது. அதுக்காக மாநிலத்துக்கு உண்டான அதிகாரம், மாநிலத்துக்கு உண்டான சட்டம், நாங்க இயற்ற வேண்டிய சட்டத்துல, மாநில அரசுக்கு உண்டான சட்ட திருத்தத்துல நீ கொண்டாந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்கன்னா அது மாநில உரிமையை பறிக்கிறதுன்னு நாங்க போராடுறோம். ஆனால் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ற மாதிரி பாருங்க. இல்ல, திமுக அதாவது தமிழக அரசிற்கு லாபம், ஒரு திட்டத்துல லாபம், தமிழக அரசிற்கு ஒரு திட்டத்துல பணம் மாதிரியான லாபம் வந்தா உடனே அனுமதிக்கிறீங்க. அதே நேரத்தில் ஒரு தமிழை மையப்படுத்தி ஒரு விஷயத்த சொன்னா நீங்க எதிர்க்கிறீங்க. இது ஒரு இரட்டை நிலைப்பாடா இருக்கு. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் சார், அந்த இரட்டை நிலைப்பாடுலாம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு எப்பயுமே நல்ல பாலிசியில தான் இருக்கும். நாங்க எங்க உரிமை பறிப்போகிற மாதிரி இருந்தா நாங்க எதிர்த்து களத்துல இறங்கி போராடுற ஜாதி தான். நாங்க மாற்றுக்கிறதுக்கு வேலை இல்லை. நாங்க என்ன உங்களுக்கு சொல்றோம்னா, நீ ஏத்துனாதான் நான் கொடுக்க வேண்டிய மானியத்தையே கொடுப்பேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி எங்க சொத்து வரியில ஆரம்பிச்சு ஈபி வரி வரைக்கும் நீ ரெகுலரைஸ் பண்ணி கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னாதான் இங்க சர்ச்சையும் பிரச்சனையும் வெடிக்கும். ஆனா இது அடிப்படை கல்வி சார். ஒரு கல்வியில இல்ல சார், இல்ல 2 அரசாங்கங்களும் மக்களுக்காக தான் இருக்கு. இந்த விலை உயர்வு ஏற்றினால் எங்களுடைய தமிழக மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள், அதனால எங்களுக்கு இந்த திட்டமும் வேணாம், நிதியும் வேண்டாம்னு மத்திய கல்விக் கொள்கை எதிர்க்கிறது போல நீங்க ஏன் எதிர்க்கல? அதுதாங்க கேள்வி. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எதிர்க்காம இல்ல, அதை முழுமையா நாங்க எதிர்ப்போம். ஆனா இது கல்வியோட அதை கம்பேர் பண்ணாதீங்க. எப்படி கொரோனா வந்த போது எல்லாம் கை தட்டி விளக்கக்கூடியன்னு மோடி சொன்னாரு, கொரோனா போயிடுச்சா? அதை கேட்டுக்கிட்டு நாங்க முட்டாள்தனமா தமிழ்நாட்டுல செய்யலையே. நீங்க கல்வியே எது கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. மொழி அவன் எங்க திணிக்க வர, கல்வியை கம்பேர் பண்ணல, 2 மத்திய அரசினுடைய திட்டங்கள். ஒரு திட்டத்துல முரண்படுறீங்க, ஒரு திட்டத்துல உடன்படுறீங்க. இங்கதான் விஷயமா இருக்கு. 22 மறைமுகமா கல்வியை நீங்க திணிக்கிறது எங்கன்னா, அபிஷியல் லாங்குவேஜ் 22க்கும் நீ யார் வேணாலும் விருப்பப்பட்ட பாடத்தை எடுத்துக்கிட்டோம், ஒரு தாய்மொழிக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு நீங்க சொல்றது யாரை ஏமாத்துறது தெரியுமா? தமிழ்நாட்டுல வேற எந்த ஒண்ணுக்கும் வாத்தியார் கிடைக்க மாட்டான் மும்மொழியில. ஆனா இந்திக்கு மட்டும் வாத்தியாரு எங்க இருந்தாலும் வந்துருவாரு. சரிங்க சார், அப்போ உங்கள்கிட்ட நான் டைரெக்டாகவே ஒரு கேள்வி வைக்கிறேன் சார். குஜராத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் NEPல தமிழ் படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? சார் நாங்கள் திரும்பியும் கேட்குறோம், இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கும்போது அங்கே படிக்கிறவன் அங்கேயும் இப்போ ஏன்னா ஹிந்தி பிரைவேட் ஸ்கூல்ல இல்லையா? இல்லை, குஜராத்தில் ஒரு ஹிந்தி மாணவன் NEPல தமிழ் படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? பாருங்க, எங்களுக்கு பிடிக்காத ஒன்று நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன். நாங்கள் அதில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றோம். உன்னை யார் திணிக்க சொல்றது? நீட்டு விளக்கு கொடுன்னு தான் கேட்டோம். இத்தனை பேர் செத்துட்டான், உன்னால ஏன் அதை விளக்கு கொடுக்க முடியல? அப்ப நீட்டுக்கு முன்னாடி இருந்த டாக்டரோட குவாலிஃபைட் எல்லாத்தையும் நீ ரத்து பண்ணு. உனக்கு துணிச்சல் இருக்கா, தெம்பு இருக்கா? ஓகே, அப்போ குஜராத்தில் வந்து தமிழை திணிக்க கூடாது, அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஹிந்தியை திணிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அதான் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சார் நாங்க தெளிவாகவே இருக்கோம் சார். நீ ஏன் சார் நாங்க எவன் உங்களை கேட்டோம் குஜராத்தில் போய் தமிழை திணிடான்னு? இல்ல, தமிழ் வளர வேணாமா சார்? அது நாங்க எங்க தமிழ்நாட்டில் வளர்த்துக்கிறோம். தமிழ் வளரும். காம்ப்ரமைஸே பண்ண வேண்டாம். சரி, ரைட், ஓகே ஓகே சார், ஓகே ஓகே.
சொன்னா மூணாவது ஒரு மொழிக்கு வாட்சியம் கிடையாது. அதனால இந்திய ஈஸியா ஏத்துக்கிட்டா அவங்களுக்கு அட்மிஷன், இல்லன்னா இல்ல அப்படிங்கிற பாலிசி தான் அந்த மும்மொழி ஸ்கீம்ல உள்ள கொண்டு திணிக்கிறது. குலக்கல்வியை திணிக்கிறது, மும்மொழியை நுழைய நினைக்கிறது, இதெல்லாம் மூளையில போடுங்க சார். அப்படியெல்லாம் பார்த்தா இனிமே தமிழ்நாட்டுல நீங்க நினைக்கிற எதுவுமே செய்ய முடியாது. சரிங்க சார், அப்போ குலக்கல்வியை வந்து திமுக 100% எதிர்க்கிறீங்களா சார்? உறுதியா எதிர்ப்போம் சார். அதாவது செருப்பு தைக்கிற பையன் செருப்பு தைக்கக்கூடாது, முடி திருத்துவர பையன் முடி திருத்தக்கூடாது, ஆனால் அரசியல்வாதி பையன் அரசியல்வாதியாக மாறலாமா சார்? அரசியல ஒரு தொழில், அது குலக்கல்வி, அது குலக்கல்வியோட பேஸ்மெண்ட் தானே சார்? இல்ல அது அரசியல ஒரு தொழில்னு சொன்ன முதலாளி நீங்க தான். இன்னைக்கு அது தொழிலாக தானே சார் இருக்கு? அது உங்க பார்வை, எங்களுக்கு வந்து அது பொது சேவை. ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏன் வாங்கினவர்கள் யாரும் வரலாம், அதுக்கு கேள்வி எல்லாம் கிடையாது. அதுக்கு எம்மதமும் சம்மதம், அனைவருக்கும் அனைத்தும் வந்து அரசியல். அது அரசியல் பார்வை இருக்கலாம், ஆனால் அது போதையா இருக்கக்கூடாது. ஓகே சார், ஓகே சார், அப்படியே இணைப்பில் இருங்க. நம்ம அரங்கத்திலேருந்து நிறைவான கருத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கல்வியாளர் திரு அரவிந்த் கிருஷ்ணா, இப்போ நம்ம ஓவரால் வந்து ஒரு கிளைமாக்ஸ்க்கு வந்திருக்கோம். அதாவது வந்து மாநில பாடத்திட்டமாக இருக்கட்டும், மத்திய பாடத்திட்டமாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே சுற்றி வந்து இந்த ஹிந்தி அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் என்இபியில் வந்து இங்கே தமிழகத்தில் நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கல்வியில் வந்து 2 அரசாங்கங்களும் அரசியல் செய்வது சரியா? உங்களுடைய நிறைவான கருத்து. அரசியல் தான், கல்விக்கும் அரசியலுக்கும் தேவையில்லை சார். இந்த மிக்சிங்கே தேவையில்லைன்னு சொல்றாங்க. நிறைய அரசியல்வாதிகள் இந்த டெசிஷன் மேக்கிங்ல இருக்கிறது அரசியல்வாதிகள். இவங்க ஒரு பக்கம், இவங்க ஒரு பக்கம், 2 பேருமே சண்டை போட்டுக்கிறதுனால இதுல எண்ட் ஆஃப் த டே இவர் சொன்ன மாதிரி 15,000 கோடியை நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ சரி ஓகே, இவங்க 2 பேரும் சண்டை 237 கோடி இல்லை சார், ஐயா சொன்னார் 15,000 கோடின்னு. 15,000 ஆசிரியர்கள், மொத்தம் 15,000 ஆசிரியர்கள் 237 கோடி நிறுத்தி வச்சுட்டாங்க. சரி, இப்போ நிறுத்தி வச்சுட்டீங்க, இப்படியே சண்டை போட்டே இருக்கீங்க. ஜூலை மாதம் ஆரம்பித்த பிரச்சனை இன்னைக்கு செப்டம்பர் மாதம், இன்னும் ஒரு 3 மாதம் அப்படியே சண்டை போட்டே இருங்க. இதில் யாருக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ ஜூலை மாதத்தினுடைய சம்பளம் வந்து போடணும், ஆனால் போடல. இந்த மாதிரி சண்டை போட்டுட்டே இருங்க. நீங்களும் விட்டு கொடுக்காதீங்க, அவங்களுக்கும் விட்டு கொடுங்க. இதில் பாதிக்கப்பட போகிறது எண்ட் ஆஃப் த டே ஆசிரியர்களும் மாணவர்களும். ஸோ இதனால ஒரு தொய்வு ஏற்படும், கண்டிப்பா அந்த தொய்வு ஏற்படும். அதுக்கு யார் பொறுப்பேற்கிறதுன்னு இப்போ அவங்க முடிவு பண்ணணும். இப்போ தமிழக அரசு இது பொறுப்பேற்குமா, மத்திய அரசு பொறுப்பேற்குமா? மத்திய அரசு கை நீட்டினா மாநில அரசு கை நீட்டுவாங்க. அப்ப பாலிடிக்ஸ் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பாலிடிக்ஸ்ல பாதிக்கப்பட போறது யாரு? இப்போ இந்த புதிய கொள்கையை வந்து என்இபியில் மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கணும்னு சொல்லிட்டீங்க. ஐயா சொன்னாரு எனக்கு காமராஜர் ஸ்ரீன்னு பேர் வைங்கன்னு சொன்னாரு. வெஸ்ட் பெங்கால் அதே தான் பிரச்சனை. பிஎம்சியை எதிர்த்தாங்க, எனக்கு இந்த பேரை மாத்தி கொடுங்க நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. மாத்தினோன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப நீங்க அதே மாதிரி சொல்லுங்க, எங்களுக்கு பிஎம் ஸ்ரீன்னு வேணாம்ப்பா, காமராஜர் ஸ்ரீன்னு வைங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைங்க. இப்படி வந்து நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லுங்க. அடுத்தது எங்களுக்கு ஹிந்தி மட்டும் வேண்டாம், இந்த 22 லாங்குவேஜ்ல ஹிந்தி மட்டும் வேண்டாம், 21 லாங்குவேஜ் எங்களுக்கு கொடுங்கன்னு கேளுங்க. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அதாவது ஒரு லாங்குவேஜுக்காக உங்களுக்கு ஹிந்தி பிடிக்கல, அப்படி பார்த்தா அப்புறம் கர்நாடகா எங்களுக்கு தமிழ் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றேன், தெலுங்கு வந்து கன்னடா வேண்டாம்னு சொல்லுவாங்க. இவங்க திராவிட மாடல்னு ஒரு ஃபிக்ஸ்ல இருக்காங்க சார். இவங்க திராவிட மாடல், எங்களுக்கு ஹிந்தி எதிர்ப்பு, அவ்வளவுதான், சிம்பிள். அதனால நல்லது வந்தாலும் சரி, கெட்டது வந்தாலும் சரி, நல்லது எவ்வளவு நல்லது வந்தாலும் சரி, 99% நல்லது, 1% கெட்டது எனக்கு தேவையில்லை. பிகாஸ் we are திராவிட மாடல். இப்படி அரசியல்வாதிகள் முடிவெடுத்தா அப்ப குவாலிட்டி எங்க இருந்து இருக்கும்? நீங்க ஸ்கில்ல பத்தி நம்ம எப்படி பேச முடியும்? நீங்க ஸ்கில்னா நீங்க ரோபோட்டிக்கா தான் நீங்க கொண்டு வரீங்க. ஒரு மெமரைசிங் தான் சார் ரோபோட்டிக். ஒரு பையனை சென்டம் வாங்கு, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கு, படிக்க நல்ல வேலை இந்த அரசாங்கம், நான் அதையும் சொல்றேன், இந்த அரசாங்கம் போன 2 வருஷத்துல இருந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டை நீங்க ஹைலைட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. நான் ஆசிரியரா பேசுறேன் சார், நான் வந்து ஒரு பொலிட்டீஷியனா பேசல. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி நீங்க இப்போ கூட என்ன சொல்றீங்க, சென்டம் எல்லா ஸ்கூல்லையும், நீங்க அரசாங்க ஸ்கூல்லையுமே நீங்க படியும் தானே சொல்றீங்க, படிச்சு அதை அப்படியே மெமரைஸ் தானே பண்றோம். ஹிஸ்டரி 500 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்டரியை படிக்கிறோம், ஜியாகிரபியை படிக்கிறோம், அதை அப்படியே மெமரைஸ் பண்ணாம ஒரு பாடத்திட்டம் நீங்க வச்சு அதுல எக்ஸாம் வச்சு அவனை குவாலிஃபை ஆக்குங்க. நிறைவான கருத்து 5 சப்ஜெக்ட் அதான் வச்சிருக்கீங்க. அதை தாண்டி ஸ்கில் வளர்க்கறதுக்கு எந்த அரசாங்கமும் முடிவு பண்ணல சார். இது அரசாங்கம் 2 அரசாங்கத்து மேலயும் ஃபால்ட். எங்க போனாலும் 5 சப்ஜெக்ட் தானே சார்?
அதுதான் சொல்றேன். ஆனா பிரைவேட்ல நீங்க சயின்ஸை உடைச்சிடுறீங்க, 5 உடைச்சிடுறீங்க, மேக்ஸ் 5 உடைச்சிடுறீங்க. நீ ஸ்டெப் போர்டுலயே சொல்றேன் சார், எல்லா போர்டுலயுமே சொல்றேன். இந்த ஸ்கில்ன்றதுக்கு ஒரு நீங்க ஸ்கில்லுக்கும் சார் சொன்ன மாதிரி ரோபோட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸ்கில் இஸ் நாட் ரோபோ. மெமரைசேஷன் நீங்க சும்மா படிச்சு ஞாபகம் வச்சு எழுதுறீங்க தெரியுமா, அதுதான் ஒரு ரோபோ. அப்படிதான் நீங்க ஒரு ரோபோவை கிரியேட் பண்றீங்க. ரோபோவை ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருவீங்க, அதை மட்டும்தான் அது செய்யும், அதை தாண்டி சிந்திக்க தெரியாது. இந்த ஸ்கில்ன்றதே தவறு. சிந்திக்க வைக்க வேண்டும், அப்ளை பண்ணி வைக்கணும். அதுதான் ஒரு விஷயம், ஒரு சிச்சுவேஷன் மாறுதுன்னா அந்த நாலேஜை அப்ளை பண்ணி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அப்போ அப்ளை பண்றது. அப்போ என்னன்னா இந்திய அளவுல கல்வி நிலையங்கள் எல்லாம் கலைச்சிட்டு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் வச்சா வேண்டாம். ஏன் கல்வி நிலையத்திலேயே அந்த ஸ்கில் நீங்க கொண்டு வரலாம்ல. ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா கத்துக்க விட மாட்டேங்கிறீங்க, அதுக்கு நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்க. ஒரு 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 நீச்சல் இதை வந்து கத்துக்க, ஒரு தற்காப்பா கத்துக்க விட மாட்டீங்க. இதெல்லாமே தனியா தானே பண்ணணும். நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல போனீங்கன்னா தனியா காசு கொடுத்து பண்ணணும். அரசாங்க ஸ்கூல்ல என்ன இருக்கு, கிளாஸ் தவிர வேற என்ன இருக்கு? ஓகே ஓகே, நிறைவான கருத்து. அதுதான் சார். இப்போ இந்த பாலிடிக்ஸ் வேணாம். மக்களோட வெல்ஃபேருக்காக 2 அரசாங்கங்களும் ஒண்ணா உட்கார்ந்து அறிஞர்கள் வச்சு பேசி இவங்களோட நிறை குறைகளை பேசி இந்த இஷ்யூக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஆசிரியர்களும் மாணவர்களையும் காப்பாற்றணும். ஓகே சார். திரு ஜாகிர் சார், உங்களோட நிறைவான கருத்து. இல்லை, இதில் வந்து அரசியல் கலக்கான்னு சொன்னால் கூட கலந்து தான் இருக்குது. இதில் வந்து பெரிய ஒரு மோதல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் அரசியல் கட்டாயம் இருக்குது. ஏன்னா இந்த தமிழகம் வந்து இந்த மாதிரி இதில் கலக்கலை அப்படின்னு சொல்லி இவங்க நிதியை கொடுத்தா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய பிரச்சனை வரும். அப்போ இவங்க திரும்ப அந்த ஸ்கீமில் சேருவாங்கன்றத மத்திய அரசுடைய எதிர்பார்ப்பு. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நிதி கொடுக்காட்டாலும் நாங்கள் எங்கள் நிதியை வச்சு நாங்கள் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனால் சொன்ன மாதிரி மாணவர்கள் ஆசிரியர் பிரச்சனை நிறைய இருந்தால் கூட இதில் அரசியல் இருக்குது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து மத்திய அரசுக்கு ஆதரவான வாக்குகள் கிடைக்கல, அவங்களுக்கு எம்பிஸ் கிடைக்கல இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில். இதெல்லாம் வச்சு பழிவாங்குற எண்ணத்தில் இருக்காங்க. இப்படி போனால் 2027 எம்எல்ஏ கிடைக்குமா? இல்லை, அதுதான் இந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. என்ன இப்போ இன்னொன்று, இந்த மொழி பிரச்சனையை பெருசாக சொல்கிறாங்க. மொழின்றது ஒரு விஷயமே கிடையாது. அதை வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறவங்க 3 மாதம் மொழி கற்றுக்கிறான். இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் மக்கள்லாம் அரபு நாட்டுக்கு போனாங்க, 3 மாதத்தில் அங்கே போய் கற்றுக்கிட்டாங்க, அரபி கற்றுக்கிட்டாங்க. வேலை கிடைக்குதுன்னா நீங்கள் போஸ்னியாவில் போய் செக்கோஸ்லோவேக்கியாவில் போய் பேச சொல்கிறீங்களா, கற்றுக்கிட்டு போய் போகிறாங்க. இது இந்த குழந்தை பருவத்திலே இன்னொரு 3வது மொழி ஒன்று வைங்க. அது ஹிந்தியாக தான் இருக்கணும், இல்லை அடுத்த மொழியாக இருக்கணும். அது வந்து விருப்பப்படுறவங்க தனியாக போய் தனியாரில் படிக்கிறாங்க, இது ஒன்று பண்ணுறாங்க. இப்போ ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி பிரச்சார சபாருக்கு போய் படிக்க வேண்டியதானே, யாரும் தடுக்கலையே. நாம சொல்கிறது விளிம்பு நிலை மக்கள், ஏழை மக்கள், கிராமத்தில் உள்ளவங்களுக்கு நீ ஹிந்தி டீச்சரை வச்சு அவன் ஏற்கனவே இதை 2 மொழியை படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறான். என்ன அதுக்கு திரும்ப இன்னொரு மொழியை கொடுத்து அவனை வடிகட்டுற மெத்தட் தான் இங்கே சொல்லிகிட்டே இருக்கோம். இன்னைக்கு ஸ்கில்ன்றதுக்கு என்னென்று ஒரு தெளிவான டெஃபினிஷனை வராது. ஆனால் என்னென்ன தகுதி இல்லை, உங்களுக்கு திறமை இல்லை. திறமை ஒன்றும் இல்லை சார். இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து ஐடி பீப்புளை எப்படி எடுத்தாங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க தான் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போனாங்க. இன்றைக்கி எனி டிகிரி அவன் 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறான், அப்புறம் அவனுக்கு சம்பளமாக அப்போ இன்ஜினியரிங் படித்தவனுக்கு 1 லட்சம் கொடுக்கணும், இவனுக்கு 50,000 கொடுத்தா போதும். இன்டர்ன்ஷிப்பில் அவனுக்கு வந்து அவ்வளோதான், ஸ்டைஃபண்டோட கற்றுக் கொடுத்து வேலையும் கொடுத்துட்றான். அதே மாதிரி தான் இப்போ மோடி வந்தப்போ சொன்ன அதாவது 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னாங்க. அதெல்லாம் இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல. வேலையை கொடுத்துட்டு நீ என்ன படிக்க சொன்னால் படிப்போம். ஓகே, ஆனால் நீங்கள் வேலையும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. ஆனால் நீங்கள் சும்மா இருக்கிறது எல்லாத்தையும் 3 மொழி படிங்க, 4 மொழி படிங்க அப்படின்னு அந்த மொழி பிரச்சனையை வச்சு நீங்கள் சண்டை போடுறதோ, இது மொழி பிரச்சனை விட ஒரு ஆளுமை. நீங்கள் வந்து தேசிய மொழியில் நீங்கள் ஹிந்தி தான் நிறைய பேர் இருக்காங்க, அதுதான் நீங்கள் படிங்கன்னு சொல்லி இதை வந்து மடைமாற்ற விஷயம். ஓகே சார். நன்றி. நிறைவான கருத்து திரு சூர்யா வெற்றிகண்டான், ஒரு வரியில் உங்களுடைய நிறைவான கருத்து. சகோதரர் சொல்ற மாதிரி ஸ்கில்லுன்னு ரைட், அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு ஹிந்தி படிச்சா எல்லா ஸ்கில்லும் வந்துருமான்னு தெரியல. ஒருவேளை ஹிந்தி படிக்கிறவங்க பானிபூரியும் பக்கராவும் தான் வித்து பொழைச்சிக்கலான்னு மூணு நினைச்சு எப்படியாவது இவனோட தமிழனோட நீங்க ஏன்டா ராக்கெட்டு விமானம் எல்லாம் விடுறீங்க, எல்லாம் ஹிந்தியை கத்துக்கிட்டு என் ஸ்டேட்ல வந்து பானிபூரியும் பக்கராவும் விக்க கூப்பிட்டு வராங்கிறது எனக்கு தெரியல. மோடி கொடுக்குற வேலையும் வேணாம், அண்ணா கொடுக்குற பானிபூரியும் பக்கராவும் வேணாம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தா குடு. நன்றி. இது உனக்கு கட்ட வேண்டிய பணத்தை எப்படி நிறுத்தி எங்களுக்கு பயன்படுத்த முடியுமோ அதை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சி வந்து கருத்துக்களை பதிவு கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திரு சூர்யா வெற்றிகண்டான் உங்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அரசியல் விமர்சகர் கல்வியாளர் மரியாதைக்குரிய அரவிந்த் கிருஷ்ணா உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் மாணவர்கள் பெற்றோர்கள் சங்கத்தினுடைய முக்கிய நிர்வாகி திரு உசேன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். வணக்கம் ஜாகிர் சார். நேரிலே நாம் பார்த்து கொண்டிருக்கும் விவாத நேரம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இங்கு 2 மாநில அரசுகள், மத்திய அரசு
நீங்கள் தேசிய கல்வி திட்டத்தில் சேருங்க, 3வது மொழியாக ஹிந்தியை வைங்க, ஆப்ஷனல் லாங்குவேஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மாநில பாடத்திட்டத்தில் தமிழில் தேசிய அளவு என்ட்ரி 50% மேலே இருக்குது அப்படின்றாங்க. இது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள், மாணவர்கள் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஆங்கிலம் கலக்காத தமிழை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். தமிழ் இனி என்றுமே சாகாது. நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.